இந்தியா எடுக்க போற அந்த ஒரு முடிவு உலகமே மிரண்டு போயிருக்கு. உக்ரைன் பக்கம் நிக்கலாமா இல்ல ரஷ்யாவுக்கா? இந்தியா பண்ற இந்த டபுள் கேம் உங்க பெட்ரோல் விலையை மட்டும் இல்ல உங்க வேலையையும் தீர்மானிக்க போகுது. 2026ல உக்ரைன் போர் 4 வருஷத்தை தொட்டுடுச்சு. ஒரு பக்கம் அமெரிக்கா அழுத்தம், இன்னொரு பக்கம் ரஷ்யா கூட இருக்கிற 25 வருஷம் நட்பு. ஆனா இங்க தான் ட்விஸ்ட். ஐரோப்பிய நாடுகளோட மிகப்பெரிய மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் ஒப்பந்தத்துல இந்தியா கையெழுத்து போடுது. அதே சமயம் ரஷ்யாவுக்கு வேலை செய்ய 70,000 இந்தியர்களை அனுப்பவும் பிளான் பண்ணுது. மேற்கு நாடுகள் இந்தியாவை சமாதான தூதுவர்னு சொல்லுதா இல்ல ரஷ்யாவோட ஆதரவாளர்னு சொல்லுதா? உண்மை என்னன்னா இந்தியா யாருக்காகவும் ஆடல. இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியை தான் பாக்குது. ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில ஆயில் வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி அதே ஐரோப்பாவுக்கு இந்தியா விக்குது பாருங்க. அங்க நிக்குது நம்ம ராஜதந்திரம். ஆனா இது ஒரு ஆபத்தான விளையாட்டுன்னு சில நிபுணர்கள் சொல்றாங்க. இந்தியா உலக நாடுகளுக்கு நடுவுல ஒரு பலமான பாலமா மாறிக்கிட்டு இருக்கு. 2026இன் மிகப்பெரிய சக்தியா இந்தியா உருவெடுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ரஷ்யாவை ஆதரிக்கணுமா இல்ல உக்ரைன் பக்கம் நிக்கணுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அதிரடியான உலக செய்திகளுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.